தேர்தலில் எல்லா நிலையிலும் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு, இவையெல்லாம் சேர்ந்து என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் அந்த கடைசி நேரத்தில் எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒன்று. ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய மக்கள் என்ன ஒரு கருத்தோட்டத்தை, எண்ணத்தை இங்கு வெளிப்படுத்தினார்கள். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை. எனவே இந்த பூச்சாண்டி வேலைகள்லாம் யாரும் பயப்பட போறது இல்லை. அந்த பட்டியல்ல பால்வளத்துறையில 250 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார்ந்த அமைச்சரா ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. அவருக்கு துறையை பற்றி அவருக்கு புரிதல் இவ்வளவு மோசமா இருக்குன்னு எனக்கு இதா இருக்கு. முதன் முறையாக நம்முடைய மாண்பு முதல்வரோடு தான் அவருடைய திருக்கரத்தால் 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாய் இன்சென்டிவ் என்றோம். கூடுதலாக 1 ரூபாய் ஆவிதம் போட்டு 4 ரூபாய் இன்சென்டிவ் வழங்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். நேற்றைய தினம் நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். ட்ரேட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கின்ற அமைப்பு சிறந்த இந்த ஆண்டுக்கான கூட்டுறவு சங்கமாக ஆவின் தேர்வு செய்யப்பட்டு ஆவினுக்கு விருதும், எனக்கு நிலைத்த நீடித்த வளர்ச்சி மற்றும் ஃபார்மர் சென்ட்ரிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், விவசாயிகளை மையப்படுத்திய நலத்திட்டங்கள் அதிக அளவில் வழங்கி செயல்படுத்தியமைக்கும் தேசிய அளவிலான விருதை தந்து கௌரவித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்க சொல்லுங்க. நான் விவசாயியை பார்த்து கேட்க சொல்லுங்க. நீங்களே விவசாயிகள் தான் போய் கேளுங்க, அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. எதன் அடிப்படையில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு அது அவங்களுக்கு புரிதல் இல்லை. நீங்க வந்து ஒரு எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அவர் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது, நீங்க கேட்டப்போ எனக்கு தெரியும். பால்வளத்துறையை பொறுத்தவரை அவங்க ஆட்சியில் அதை கசக்கி பிழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போட்டிருந்தாங்க. விவசாயிகளுக்கு விலை கிடைக்கல, அப்பாயின்மெண்ட்ல எக்கச்சக்கம் குளறுபடி, அங்க பால் களவு, பால் திருட்டெல்லாம் இருந்து பால் சப்ளைல செய்யல அவ்வளவு பிரச்சனை இருந்து விவசாயிகள் பால் கொள்முதல் பண்ணாம தரையில விட்ட செய்தியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு செய்தி இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு செய்தி அப்படி இருக்கிறதா? நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதல்ல இன்றைக்கு இந்த துறைக்கு அவர் கோடானு கோடி ரூபாய் இன்சென்டிவ் மட்டும் ஃபார்மர்ஸுக்கு கொடுத்துருக்கு. எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து பணப்பட்டுவாடா கூட அப் டு டேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஸ்பாட் டெக்னாலஜிக்கல் மிஷின்ஸ் எங்கேயா தமிழ்நாட்டில் போட்டாங்களா? ஃப்ளாட் ரேட்டில் 26 ரூபா 28 ரூபா 1 லிட்டர் பால் கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த மக்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஸ்பாட் டெக்னாலஜிக்கல் மிஷின்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் வழங்கி அனைத்து இடத்துலையும் தரமான பாலின் தரத்துக்கேற்ற விலையை வழங்குகின்ற ஒரு உன்னதமான அரசு என்று இந்திய அளவில் பாராட்டு பெற்று வந்திருக்கின்றோம். இதெல்லாம் வரியில 28வது என்டிஏ அலைன்ஸ் கன்னியாகுமரியில் வச்சு தொடங்குறாங்க. பிரதமர் செய்தி வந்திருக்கு. அது எங்க வச்சு அவங்க தொடங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் தருகின்ற ஒன்றே ஒன்று வெற்று வார்த்தைகள் தான். எனவே உங்களுடைய வெற்று வார்த்தைகள், அலங்கார வார்த்தைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து என்ன பண்ண மயக்கப்படுறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எந்த நிதியையும் அவர்கள் ஒழுங்காக தரவில்லை. நம்முடைய உரிமைகளில் கை வைக்காங்க. ஒற்றுமையாக வாழுகின்ற தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துவதற்கு வெறுப்பை தொடர்ந்து கக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ரூபாய் 3000 வழங்கி பொங்கல் எளிதாக அமைய வாழ்த்துக்களை கூறி வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சரஸ்வதி அவர்களை மேடை கழிக்கிறோம். சரஸ்வதி அவர்களுக்கு பொங்கல் ரூபாய் 3000 வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அவரை தொடர்ந்து ஷீலா அவர்களை மேடை கிடைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு திட்டம், இந்த பொங்கல் தொகுப்பு திட்டம், அந்த பொங்கல் தொகுப்பு மூலமாக அனைவரும் பொங்கலை விண்முகத்தோடு இனிமையாக சந்தோஷம். எல்லா மக்களுக்கும் பொங்கல் பரிசு தந்து நாங்க சந்தோஷமா வாங்கியிருக்கோம். உங்க தாயை போல நான் அன்புடன் பேசுகிறேன். வெற்றி நமக்கு தான், எதுக்கும் பயர வேண்டாம்.
இருக்கிறோம். 3000 ரூபாயும் சேலை வேஷ்டியும் அரிசி சீனியும் சந்தோஷமாக வாங்கி சந்தோஷமாக பொங்கல் போட்டுகிறோம். முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இல்ல